விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசு, புதுச்சேரியிலிருந்து. சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அது அந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கனத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. கனகவள்ளி அப்படின்ற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்ணுக்கு 3 தங்கச்சி. அந்த 3 தங்கச்சியும் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, இது கொஞ்சம் பெரிய பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க அம்மா, அப்பா இறந்துடுறாங்க. அதனால் இந்த 3 தங்கச்சியும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பொண்ணு உழைக்குது. ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகும் கூட வந்து நம்ம ஒரு குழந்தைய பெற்றுட்டோன்னா இந்த 3 பிள்ளைங்களையும் கணவர் பார்க்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 5 மாதம் தன் வயிற்றில் வளர்ந்த குழந்தைய மாத்திரை போட்டு கலைச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3 தங்கச்சியும் வளர்க்குற ஒரு இதில் அந்த வீட்டில் குழந்தை அப்படின்னு நான் நினச்சி என் கணவருக்கு பக்கத்துலேயே நான் படுக்க வச்சிட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ 3வது தங்கச்சி, இந்த பொண்ணு கொரோனா டைமில் வெளியூரில் போய் சென்னையில் மாட்டிக்குது. அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தவறு நடந்து போயிடுது. குழந்தை அந்த பொண்ணு விழாமல் இருக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணுடைய வயிறு பெருசாக இருக்குது. என்னன்னு கேட்கும்போது, இல்லை வயிற்று வலி கட்டி இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு 2 நாள் குழந்தை பிறக்க போகுது. அந்த பொண்ணு உண்மையை சொல்லுது. சொன்னோடனே இது உடனே பஞ்சாயத்தை கூட்டுது. பஞ்சாயத்தில் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை எனக்கு அவர் வேணும், நான் அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த சமயத்திலே கல்யாணம் பண்ணி வச்சுருது. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்கு 3 குழந்தைங்க பிறக்குது. இன்னொரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பெரும்பாலும் நிறைய வீடு கண்ட நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் பாருங்கள், அந்த பெண்ணு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. அவ்வளோ ஒரு வெள்ளந்தியா, அவ்வளோ ஒரு அன்பை காட்டுற ஒரு பெண்மணியாக இந்த பெண்ணுக்கு எப்படி அந்த பொண்ணால் துரோகம் பண்ண முடிஞ்சுது? தன்னுடைய சொந்த அக்காவுக்கே எப்படி துரோகம் பண்ண முடியும்? இவ்வளோ அன்பு காட்டுற ஒரு பொண்ணை எப்படி ஏமாற்ற துணிஞ்சுது? அந்த கணவரும் நிச்சயமாக ஏமாற்றிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் அந்த பொண்ணு அதை ஒத்துக்கவே மாட்டேங்குது. என் புருஷன் ரொம்ப நல்லவர், அவர் தப்பு செய்யலை, என் தங்கச்சி தான் தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுதே தவிர, இந்த நிமிஷம் வரைக்கும் என் கணவர் என்னை விட்டுட்டாரு, என்னை தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லவே இல்லைங்க. அவ்வளோ அழகாக என் புருஷனுக்கு மேலே தப்பே கிடையாது, அவள் பண்ணா அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுது. எவ்வளோ அறியாமை பாருங்களேன். அவனும் கூட உண்மையிலேயே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் நடந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் இவளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அப்படித்தான் இவளையும் விடலை. அது இயல்பாகவே நடக்குது. இது வேறு யாராவது இருந்தால் நம்ம சொல்லலாம், இவன் சம்பாதிச்சு போடுறா, பிள்ளைங்களை பார்த்துக்கிறா, அதுக்காக அவன் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேறு யாராவது இருந்தால் சொல்லலாம். ஆனால் அவங்கள சொல்லவே முடியாது. அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு திறமை கிடையாது. இயல்பாக இருக்கிற விஷயம், இயல்பாக நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அன்றாட வயிற்று பிழைப்புக்கு அவங்க உழைச்சாகணும், அவங்க சம்பாதிச்சாகணும். அப்போ தான் அவங்களால தினம் தினம் சாப்பாட்டுக்கான விஷயத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த வஞ்சம் வச்சுக்கிட்டு இதை பண்ணுறது அதை பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்பேற்பட்ட சூழலில் வளர்ந்துட்டுருக்க அந்த பெண் குடிக்க அடிமையாகிடுது. அப்போ வீட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க, குடிக்கலாமா, குடிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த பெண்ணுடைய உண்மையான வலி அந்த பொண்ணு சொல்லுது. இல்லைன்னா எனக்கு ரொம்ப வலிக்குது, அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமாகுது, என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் நான் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது கண்ணெல்லாம் எனக்கு உண்மையிலே கலங்கிடுச்சுங்க. அப்புறம் இந்த உலகத்தை அந்த பொண்ணு எவ்வளோ கூர்ந்து கவனிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது.
இப்போ நடைமுறையில் சில பெண்கள் செய்கிற தவறுகளை ரொம்ப இயல்பாக சுட்டி காட்டுது. இங்கே ஒருத்தனை லவ் பண்ணுறாங்க, திருப்பி இன்னொருத்தனை வந்து லவ் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. இதெல்லாம் என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சரி நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமே, அவர் தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டார நீங்கள் விட்டு போகலாம். இது மாதிரி யாராவது கிட்ட கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் நவீன கண்ணகியை நாங்கள் அங்கே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எவனாவது வந்து கேட்டுடுவானா, கேட்டுட்டான்னா அவனை தலையை முறுக்கி கிள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டோன்னே அப்படி ஒரு சந்தோஷம் உடம்புல நமக்கு பரவுது. பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் ஒரு துரோகங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல அந்த பொண்ணு இருக்கும்போது கூட நான் வந்து நேர்மையாக இருக்கணும், நான் நல்லபடியாக இருக்கணும், எப்பயும் என் புருஷனை தான் நான் விரும்புவேன், நான் அவ்வளோ ஐ லவ் யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து உண்மையிலேயே வந்து இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பாக தான் நான் அந்த பொண்ணை பார்க்குறேன். கனகவள்ளி அப்படிங்கிற அந்த பேர் மிக இயல்பாக அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன மேக்கப் கூட இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குடிச்சு நான் இவ்வளோ அசிங்கமாக ஆயிட்டேன், இதுக்கு முன்னாடி பார்த்தா நான் ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படின்னு வேறு சொல்லுது அந்த பொண்ணு. அந்த பெண்ணுடைய முகம் அழகோ இல்லையோ அது எனக்கு தெரியலங்க, ஆனால் அந்த மனசு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பெண்களையெல்லாம் பார்க்கணும். இவங்களை போன்றவர்களுடைய கதைகள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு அவ்வளோ அழகான ஒரு கதையை அந்த பெண் வச்சுருக்கு, அவ்வளோ வலி நிறைந்த கதையை வச்சுருக்கு. ஆனாலும் கூட அந்த வலியை ஏற்றுக்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களையும் ஏற்றுக்கிட்டு, தங்கச்சியோட வீட்டுக்காரியாக இருந்ததாரு தங்கச்சி பிள்ளைங்களையும் இந்த பொண்ணு படிக்க வச்சுக்கிட்டு நல்லா படிக்க வச்சுட்டா போதும் அப்படின்ற அந்த வார்த்தைகள் அந்த பொண்ணு சொல்லும்போது, நீ வந்து கனகவள்ளி தாயே வந்து நேரில் நிற்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் தெரியுதும்மா. எனக்கு வந்து என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்களை நான் சொல்லிக்கிறேன். நீ நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.